நம்ம சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராண்ட் பில்டிங் விக்டோரியா பப்ளிக் ஹால். அதோட ரியல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா? 130 இயர்ஸ்க்கு மேலாக சென்னையோட வரலாற்று சுமந்து நிற்கிற இந்த கிராண்ட் பில்டிங் குயின் விக்டோரியாவோட கோல்டன் ஜூப்ளிக்காக ஓபன் பண்ணப்பட்டது. ராபர்ட் ஃபெலோஸ் அண்ட் அவங்களோட டீம்னால இந்தோ சரசனிக் கட்டடக்கலையில உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் சென்னையின் காலனித்துவ வரலாற்றை இன்னும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. பாரதியார், பேரறிஞர் அண்ணா, மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தா போன்ற பல தலைவர்கள் இங்கு உரையாற்றியிருக்கிறாங்க. அந்த காலத்துல நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள், விளையாட்டு, பொதுக்கூட்டங்கள் போன்ற பல கலாச்சார பொது நிகழ்வுகள் இங்க நடந்திருக்கு. 1916ல ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவான இடம் இதுதான். இந்த இடத்த திராவிட இயக்கத்துடைய அடித்தளமாக கருதுகிறோம். அண்ணா அவர்களுடைய தலைமையிலான திமுக ஆட்சியில முறையா விக்டோரியா ஹாலை ரீஸ்டோரேஷன் பண்ணாங்க. அதன் பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தேவையான ரீஸ்டோரேஷன் சில இடத்துல பண்ணப்பட்டது. அதன் பிறகு அப்போ இருந்த நம்மளோட சென்னையோட மேயர், முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் சார் இருக்கும் பொழுது சில கட்டடங்கள்ல தேவையான மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றது. பல கட்டங்கள்ல ரெனோவேஷன் நடந்தாலும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கட்டிடம் திரும்பவில்லை. 2023ல நம்மளுடைய முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய உத்தரவின்படி சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழே முழுமையான ரீஸ்டோரேஷன் தொடங்கப்பட்டது. கட்டிடத்துடைய அசல் வடிவம், மரப்படிக்கட்டுகள், செங்கற்கள், கட்டிடக்கலை முழுமையாக பாதுகாக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. 2025ல மறுசீரமைப்பு நிறைவடைந்து முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் ஐயா அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட விக்டோரியா பப்ளிக் ஹாலை திறந்து வைத்தாங்க. தற்போது விக்டோரியா ஹால் ஒரு அருங்காட்சியகமாகவும் ஒரு கலாச்சார அரங்கமாகவும் விளங்குது. விக்டோரியா ஹாலோட ஹிஸ்ட்ரி, சென்னையோட ஹிஸ்ட்ரி, சில்ட்ரன்ஸ்க்கான ஆக்டிவிட்டி கார்னர்ஸ்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த இடத்த மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு வெளியில நம்மளுடைய பழைய சென்னை எப்படி இருந்தது அப்படின்றத பிரதிபலிக்கிற விதமாக ஒரு போட்டோ பூத்தும் நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில என்னென்ன இடம் இருக்கு, அதை எப்படி புதுசா வர்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு ஆடியோ ட்ரீட்டும் கொடுக்குறாங்க. தமிழர்களுடைய நாகரிகத்தை பறைசாற்றும் விதமாக இங்க இந்த காட்சி கூட அமைக்கப்பட்டிருக்கு.